Hello everyone. இன்னைக்கு நாம கொஞ்சம் advanced English phrases பார்க்க போறோம். இந்த advanced English phrases எல்லாம் நீங்க fluent English பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். First one, இப்போ நம்ம தமிழ்ல பேசும்போது ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படினா இத இப்படி பண்ணிட்டு இருந்தா எனக்கு நேரம் போனதே தெரியல அப்படி நம்ம சொல்லுவோமா அந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படினா lose track of time அப்படினு சொல்லணும் சோ lose track of time அப்படினா தான் எனக்கு வந்து இந்த நேரம் போனதே தெரியல அப்படினு நம்ம வந்து தமிழ்ல சொல்ற மாதிரி சொல்றதுக்கு உண்டான அர்த்தம் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் she always loses track of time while using mobile phone அப்படினா அவ வந்து எப்பவுமே phone பார்த்துட்டு இருந்தானா அவளுக்கு நேரம் போறதே தெரியாது அப்படினு சொல்றது தான் she always loses track of time while using mobile phone அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் next one ring a bell அப்படிங்கிறது என்னன்னா இது எதையோ எனக்கு அதாவது ஞாபகப்படுத்துது அப்படினு சொல்றது தான் அந்த ring a bell அப்படின்றத நம்ம சொல்லுவோம் சோ ring a bell அதாவது இந்த விஷயம் வந்து எனக்கு எதையோ ஞாபகப்படுத்துது இல்ல எனக்கு அது வந்து ஞாபகப்படுத்தல அப்படினா doesn't ring a bell அப்படினு சொல்லலாம் இல்ல ஞாபகம் வரல அப்படினா சொல்றதுக்கு and சில விஷயங்கள் வந்து இத பார்த்தோனே எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு அப்படிலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அதாவது இத பார்த்தோனே எனக்கு மண்டையில மணி அடிச்சுது இல்ல ஏதோ ஃபிளாஷ் அடிச்சுது அப்படிலாம் சொல்லுவோம்ல டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படினு அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த ring a bell அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் so it doesn't ring a bell இப்போ ஏதோ ஒன்னு நம்ம பாத்தீங்களா எனக்கு இத பார்த்தா ஒண்ணுமே ஞாபகம் வரல ஒண்ணுமே தோணல எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படினு சொன்னா no it doesn't ring a bell அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் பாப்பா இந்த போட்டோ எப்ப எடுத்தது ஞாபகம் இருக்கா It doesn't ring a bell. Next one, look back. Look back அப்படின்றது பின்னாடி திரும்பி பாருன்னு அர்த்தம் ரெண்டு அர்த்தமும் இப்போ வந்து சும்மா பின்னாடி நம்ம திரும்பி பார்க்கணும் அப்படினு சொல்றதுனால look back அப்படினு சொல்லலாம் பட் நம்ம இத வந்து வாழ்க்கையில வந்து நீ பின்னோக்கி பாரு உன் வாழ்க்கைய பின்னாடி திரும்பி பாரு அப்படிலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்றதுக்கும் இந்த look back அப்படினு சொல்லலாம் சோ இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தோம் அப்படினா when I look back on my life I feel thankful to God அப்படினா என்னோட வாழ்க்கையை நான் வந்து திரும்பி பார்த்தேன் அப்படினா கடவுளுக்கு வந்து ரொம்ப நான் வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏனா கடவுள் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு சோ அவரால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படினு சொல்றது தான் I feel thankful to God அப்படினு சொல்றோம் so when I look back on my life I feel thankful to God next one in the nick of time in the nick of time அப்படினு சொல்றது என்னன்னா நமக்கு சொல்லும்போதே தெரியுது nick of time அப்படினா அந்த கடைசி நொடியில கடைசி செகண்ட்ல எப்படியோ போய் சேர்ந்துட்டோம் அப்படினு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்றது தான் வந்து nick of time அப்படினு சொல்றோம் முக்கியமா வந்து இது எங்க சொல்லலாம்னா நம்ம வந்து அவசரமா ட்ரெயின் பிடிக்க போறது கடைசி நிமிஷத்துக்குள்ள தியேட்டருக்குள்ள ஓடுறது இந்த மாதிரி எல்லாம் சொல்றது தான் வந்து nick of time லாஸ்ட் மினிட்ல போய்ட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படினா இந்த nick of time அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தோம் அப்படினா I reached the station in the nick of time எப்படியோ கடைசி நிமிஷத்துல ஸ்டேஷனுக்குள்ள ஓடிட்டோம் அப்படி நம்ம சொல்றோம் இப்ப ட்ரெயின் வந்துட்டு இருக்கு வந்த நேரம் நாங்க அப்படி வந்துருச்சு நாங்க கடைசியா உள்ள ஓடிட்டோம்னா லாஸ்ட் மினிட்ல உள்ள போய்ட்டோம் அப்படி சொல்றதுக்கு I reached the station in the nick of time அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் next one take the plunge இந்த take the plunge அப்படினா என்ன அர்த்தம்னா இந்த டிசிஷன் கடைசியா நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சரி செஞ்சு பாத்துறலாம்னு நினைச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்றது தான் take the plunge அப்படினு சொல்றது சோ ரொம்ப நாளா இத பண்ணலாமா வேண்டாமா அப்படி யோசிச்சிட்டே இருந்தேன் finally I take the plunge அப்படினா ரொம்ப நாளா யோசிச்சிட்டு இருந்தேன் பட் கடைசில ஓகே செஞ்சு பாத்துறலாம் அப்படினு சொல்லிட்டு நான் ஒரு என்னதான் வருதுன்னு பாத்துறலாம்னு நினைச்சிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படி சொல்லுவோம்ல அதுதான் வந்து நம்ம take the plunge அப்படினு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்றோம் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் I decided to take the plunge and accepted the offer இது என்ன அப்படினா இப்போ ஒரு கம்பெனில இருந்து ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்க ஜாப் ஆஃபர் ஏதோ கொடுக்கறாங்க அப்படினா இங்க போலாமா வேண்டாமா அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் யோசிச்சிட்டே இருந்தேன் யோசிச்சிட்டு கடைசில நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் சரி ஓகே ஜாயின் பண்ணிரலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படினு சொல்றது தான் I decided to take the plunge and accepted the offer அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் இது வந்து not only for a job எதுலனாலும் சொல்லலாம் இப்போ வந்து அவங்க ரொம்ப நாளா யோசிச்சிட்டு இருந்து கடைசியா வந்து ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க so they decided to take the plunge and get married so கல்யாணம் பண்ணனும்னு முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன் ஃபைனலா அப்படினு சொல்றது தான் take the plunge அப்படினு சொல்லலாம் எடுத்தேன் அது சொல்றதுக்கு வந்து took the plunge அப்படினு சொல்லலாம் எடுத்துட்டேன் I mean இப்போ எடுத்துக்கறேன் அப்படி சொல்றதுக்கு take the plunge ஃபியூச்சர்ல சொல்லணும்னா I will take the plunge அப்படினு சொல்லிட்டு சொல்லிக்கலாம்
நெக்ஸ்ட் ஒன் கோ த எக்ஸ்ட்ரா மைல். ஸோ கோ த எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னா யாரையாவது மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு, இன்னும் கொஞ்சம் நல்லா படி, இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இந்த வேலை பாரு, இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணு, இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குனாலும் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடு அப்படின்னு சொல்கிறது தான் கோ த எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போது வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கோ த எக்ஸ்ட்ரா மைல் டு கெட் குட் மார்க்ஸ் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சேன்னா நீ நல்ல மார்க் வாங்கணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படி அப்படின்னு சொல்கிறது தான் கோ த எக்ஸ்ட்ரா மைல் டு கெட் குட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னோட ரிப்போர்ட் கார்டு. Go the extra mile to get good marks. Next one, tie the knot. ஸோ டை த நாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறது தான் டை த நாட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம தமிழில் வந்து நம்ம எப்போ வந்து யாரையாவது கேட்டோம்னா எப்போ கல்யாண சாப்பாடு போட போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி தான் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம இதை வச்சுக்கலாம். நம்ம இங்கிலீஷில் கேட்கும்போது சாப்பாடு எப்போ போட போகிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ இங்கிலீஷில் கேட்கும்போது டை த நாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கலாம். ஏன்னா எப்படியும் மேபி இது வந்து இந்தியன் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம். பிகாஸ் எப்படியும் இங்கிலீஷ் கண்ட்ரீஸ்லலாம் அவங்க வந்து ரிங் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம இந்தியனில் தான் நம்ம தாலி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து கூட இந்த இடியம் வந்திருக்கலாம். ஸோ டை த நாட் அப்படிங்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறத சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ யார்கிட்டையாவது வந்து நம்ம தமிழில் கேட்கும்போது எப்போ கல்யாண சாப்பாடு போட போகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா when are you going to tie the knot அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் கேட்கும்போது சாப்பாடு பற்றி கேட்காம இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ when are you going to tie the knot அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த சென்டென்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சென்டென்சஸ் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃப்ரேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேசலாம். I'll meet you in the next lesson. Thank you. Bye.